வணக்கம். ரீசெண்டாக நான் ஒரு ரோட் சைடில் ஒரு இளநீக்காரர்கிட்ட இளநீ வாங்கி சாப்பிட போனோம், நானும் என்னுடைய ஃப்ரெண்டும். இளநீ சாப்பிட்டோம். இளநீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பணம் கொடுக்கும்போது நம்மள்ட்ட சேஞ்ச் இல்லை. நாங்கள் என்ன சொன்னோம், அவரே ஃபோன் நம்பர் சொல்லுங்கன்னு சொன்னோம். ஃபோன் நம்பர் சொன்னால் ஜிபே பண்ணுறோன்னு சொல்லி. இருக்குது சார், ஆனால் எங்களுக்கு இப்போ நம்ம ஜிபேயில் நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் காசு கொடுக்கணும், டேக்ஸ் வந்துடும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இளநீ கடைக்காரர் ஜிபேயில் பே பண்ணால் டேக்ஸ் கேட்குறாரே அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்கள மாதிரி உள்ள சின்ன சின்ன ட்ரேடர்ஸுக்கெலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நம்ம நினைக்கிற மாதிரி அந்த இளநீ கடைக்காரர் அன்றைக்கி நாங்கள் வந்து பே பண்ணி செட்டில் பண்ணி அவரை புரிய வச்சிட்டோம். அது எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நார்மலாக நம்ம ஜிஎஸ்டினாலே டேக்ஸ்ன்னு நினைக்கிறோம். அதில் நிறைய எக்ஸம்ஷன் இருக்குது. எக்ஸாம்பிள், வெஜிடபிள், காய்கறிக்கு எந்த டேக்ஸும் கிடையாது. காய்கறி, பூ, ஈவன் இளநீ கூட. இளநீ மரத்தில் காய்க்குது, அதுவும் ஒரு காய்கறி மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ அதுவும் இளநீக்கும் நோ டேக்ஸ். இளநீ கடைக்காரர் என்ன நினைக்கிறாருன்னா, இளநீ விற்று பணம் வந்ததுன்னா, அக்கௌண்ட்டில் வந்ததுன்னா ஜிஎஸ்டி கட்டணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. இளநிக்கு டோட்டலாக எக்ஸம்ஷன். அவர் எத்தனை கோடி வேணாலும் பண்ணலாம். இளநீ விற்றாருன்னா டேக்ஸ் கிடையாது. அந்த இளநியை இண்டஸ்ட்ரியில் நம்ம ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி பேக்கேஜ்டு ட்ரிங்காக கொடுத்தா மட்டும்தானே டேக்ஸே தவிர, பச்சையாக இளநியாக நம்ம விற்றோன்னா அதுக்கு நோ டேக்ஸ். அந்த புரிதல் நிறைய பேருக்கு இல்லை. இளநீ கடைக்காரங்களே பயப்படுறாங்க. அவங்களாம் பயப்படாமல் தொழில் பண்ணலாம். ஜிபேலையும் ஃபோன்பேலையும் எப்படி வேணாலும் அவங்களுக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் வந்தாலும் எத்தனை ரூபா வந்தாலும் அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இளநீ கடைக்காரர் மட்டும் இல்லை, காய்கறி கடைக்காரவங்க, பூ கடைக்காரவங்க, அவங்கெல்லாம் பூ விற்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் கூட எந்த டேக்ஸும் கிடையாது. ஃபுல்லாக எக்ஸம்ஷன். அவங்க எவ்வளோ ரூபா வேணாலும் விற்கலாம். ஸோ நார்மலாக வந்து நம்ம ஒரு பொருளை ஜிஎஸ்டிலேயே டேக்ஸ் கட்ட வேண்டிய பொருளுக்கே 40 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் லிமிட் வச்சுருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஆண்டு விற்பனை வந்து 40 லட்சத்துக்கு மேலே போனால் தான், பொருளை விற்றோன்னா 40 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் தான் டேக்ஸே. அது நம்ம வந்து டேக்ஸ் கட்டுற குட்ஸாக இருந்தால். நார்மலாக காய்கறிக்கு கிடையாது. எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது ஒரு சின்ன கடை வச்சுருக்கோம், பெட்டி கடை வச்சுருக்கோம், நிறைய டேக்ஸ் கட்டுற சோப்பு சீப்புலாம் விற்கிறோம். அந்த மாதிரி உள்ள பொருளுக்கு டேக்ஸ் உண்டு. பட் அங்கேயுமே 40 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. நீங்கள் 40 லட்ச ரூபா வருஷத்துக்குன்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு 3 லட்ச ரூபா. மாதத்துக்கு 3 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வரி கட்ட வேண்டாம். 3 லட்ச ரூபாங்கிறது நீங்கள் ஒரு டே பார்த்தீங்கன்னா பர் டே 10,000 ரூபா. 10,000 ரூபா வரைக்கும் விற்கிறவங்க எந்த ஜிஎஸ்டியும் வரப்போகிறதில்ல. கவலைப்படாமல் விற்கலாம். அது மீறி போனாலும் ஒன் மோர் ஸ்கீம், அவங்க சின்ன ஸ்கீம் ஒன்று வச்சுருக்காங்க. ஸ்மால் ட்ரேடர்ஸ், அடுத்த லெவல் ஆஃப் ட்ரேடர்ஸுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ணாமல் நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் ஃபிக்ஸடாக கட்டுங்க. எந்த பொருள் விற்கிறீங்க, என்ன விற்கிறீங்கன்னு சொல்ல வேண்டாம். விற்ற தொகையை மட்டும், விற்பனையை மட்டும் சொல்லுங்கள். ஒரு 1% டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லி இன்னொரு ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதை தவிர ரோட் சைடில் சின்ன சின்ன மெஸ் வச்சுட்ருக்காங்க. இட்லி தோசை விற்கிறாங்க. அயன் பண்ணுற லாண்ட்ரி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் வந்து டீ ஸ்டாலே போட்டிருக்காங்க. பிளாட்ஃபார்த்தில் டீ ஸ்டால்லாம் போட்டு விற்கிறாங்க. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க. பானிபூரி, அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே பண்ணி விற்றுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே கூட ஒரு டேக்ஸ் உண்டு. பட் அவங்களுக்கு ஒரு 20 lakhs லிமிட் வச்சுருக்காங்க. 20 lakhs வரைக்கும் வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் பண்ணால் டேக்ஸ் கிடையாது. 20 lakhs வருஷத்துன்னு சொல்லும்போது மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபான்னு பண்ணால் கூட, பர் டே 5,000 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணால் கூட அவங்க கவலைப்பட வேண்டாம். ஸோ சின்ன சின்ன அது மாதிரி ரோட் சைடில் உள்ளவங்களாம் இதை பற்றின ஜிஎஸ்டிக்காக பயப்பட வேண்டாம். நீங்கள் 5,000 ரூபாய் வரைக்கும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பண்ணிட்டுருங்க. அது யூபிஐயில் எவ்வளோ வேணாலும் வரலாம். அந்த 5,000 ரூபா வரைக்கும் கவலைப்படாமல் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி கிடையாது. அதை மீறி நம்ம 5,000 ரூபாய்க்கு மேலே கொஞ்சம் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 10,000 ரூபா 12,000 ரூபா ஆவரேஜாக வரும், 7,000 ரூபா 8,000 ரூபா வரும்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க, கம்போசிஷன் ஸ்கீம்னு. அது ஒரு ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் கட்டினா போதும். ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் 5% சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அந்த 5% நம்மளுடைய டேர்ன் ஓவரில் கட்டிட்டாலே போதும். நம்ம பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ஜிஎஸ்டிக்காக பயந்து நம்ம தொழிலை குறைச்சிக்கிறதோ, நம்ம ஜிபேயில் வேண்டான்னு சொல்கிறதோ இந்த காலகட்டத்தில் முடியாத காரியம். ஏன்னா மக்கள்கிட்ட நிறைய கெப்பாசிட்டி, வாங்குறது கெப்பாசிட்டி இருந்தாலும் கரன்சி புழக்கத்தில் நிறைய இல்லை. ஹார்ட் கேஷ் யார்கிட்டையுமே இல்லை. எல்லாருமே ஜிபேலையோ ஃபோன்பேலையோ பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டோ இல்லை கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுற காலகட்டத்தில் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னா அதை நம்ம அனுமதிச்சே ஆகணும், என்டர்டெயின் பண்ணியே ஆகணும். அப்போ நம்ம ஜிஎஸ்டி வரணும்னு பயப்பட வேண்டாம். பயப்படாமல் நம்ம தொழில் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ரோட் சைடில் சின்ன சின்ன உள்ளவங்க நோட்டீஸ் வந்துடும், ஜிஎஸ்டினாலே நிறைய டேக்ஸ் கட்டணும்னு பயப்பட வேண்டாம். இந்த ஜிஎஸ்டியை தவிர இன்கம் டேக்ஸ் வந்துடும்னு ஒரு பயப்படலாம். இன்கம் டேக்ஸும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணால் கூட கவர்மெண்ட்டே, ஃபினான்ஸ் மினிஸ்டரே சொல்லியிருக்காங்க, 2 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணி 2 கோடி ரூபா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் வந்தால் கூட 6% இன்கம்மை எஸ்டிமேட் பண்ணி 12 லட்ச ரூபா வருஷத்துக்கு சொல்கிறாங்க. அந்த 12 லட்ச ரூபாய்க்கு இப்போ வர கரண்ட் இயரில் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. டேக்ஸே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் பண்ணாலே இன்கம் டேக்ஸ் கிடையாதுங்கும் போது ஜிஎஸ்டி பற்றி ரொம்ப கவலைப்படாமல் பிஸ்னஸ் பண்ணுங்கள். 5%ங்கிற ஸ்கீம் உங்களுக்கு இருக்குது. அதை யூஸ் பண்ணி நிறைய நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அந்த யூபிஐடி, ஃபோன்பேலாம் பணம் கொடுக்காதீங்க, கேஷாக கொடுங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் தான் பாதிக்கும். 20 லட்ச ரூபா வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணுங்கள். 20 தாண்டுற மாதிரி இருந்தால் ஒரு 5% டேக்ஸை கட்டி நிம்மதியாக பிஸ்னஸ் பண்ணுங்கள், டெவலப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Mm-hmm.
go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the